ஹலோ லர்ன் ஃப்ரம் எலாசஸ் ஃபேமிலி. ஒன்ஸ் அப்பான் அ டைம் எப்படி ஒரு நியூ ஃபேஸா இருந்த ஒரு ஆக்டர் இப்போ ஃபேமஸான ஒரு ஹீரோவா ஆனாரோ, அதே மாதிரி தான் இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஃபேமஸ் அண்ட் லெஜெண்டரி இன்வெஸ்டர்ஸ் ரிச் ஆனதுக்கு மெயின் ரீசன் அவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணனால தான். அது என்ன அப்படின்னா, அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் பூம் ஆகிறதுக்கு முன்னாடியவே அதுல இன்வெஸ்ட் பண்றது. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் மல்டி பேகர்ஸ். 2025 அண்ட் கம்மிங் இயர்ஸ்ல அந்த மாதிரி மல்டி பேகரா ஆக போற ஸ்டாக்ஸை எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுடைய ஃபினான்ஷியல் நாலேஜ் நீங்க டெவலப் பண்றதுக்கு என்னுடைய சேனல் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அதுக்கு நீங்க ஒரே ஒரு விஷயம் பண்ணா போதும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை மறக்காம எனேபிள் பண்ணிடுங்க. ஆனா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இன்ஃபர்மேட்டிவாவோ இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்கள ஒரு சிலருக்கு மல்டி பேகர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளா சொல்லிடுறேன். மிஸ்டர் வாரன் பஃபட் 1988ல ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றாரு. அப்போ அந்த ஸ்டாக்கோட பர் ஷேரோடைய காஸ்ட் $2.45. அதே ஸ்டாக் 2018 மார்ச் அப்போ பர் ஷேரோடைய காஸ்ட் $42.70, which means 1642% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்போனென்ஷியல் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கிற ஸ்டாக்ஸ் தான் மல்டி பேகர்ஸ் நம்ம அட்ரஸ் பண்றோம். பார்க்குற வியூவர் உங்களுக்கு ஒரு சின்ன குவிஸ் கேட்கிறேன். மிஸ்டர் வாரன் பஃபட் இன்வெஸ்ட் பண்ண அந்த ஸ்டாக்கோட நேம் என்னன்னு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, மல்டி பேகர்ஸ் தான் என்னன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி மல்டி பேகர் ஸ்டாக்ஸை எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதை ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற இந்த டூலோட நேம் தான் screeners.in. இப்போ இந்த screeners.in வெப்சைட் குள்ள போயிருங்க. டாப் ரைட் சைட் கார்னர்ல உங்களுக்கு லாகின் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் லாகின் பண்ணிடுங்க. இன்கேஸ் உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா சைன் அப் பண்ணிட்டு லாகின் பண்ணிடுங்க. இந்த லாகின் பண்றதுனால நீங்க பண்ற அனலைஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். நீங்க சைன் அப் பண்ணதுக்கு அப்புறமா டாப் லெஃப்ட் சைட்ல இருக்க இந்த ஸ்கிரீன்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிரியேட் நியூ ஸ்கிரீன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நான் என்டர் பண்ற இந்த ஃபார்முலாவை அப்படியே நீங்க என்டர் பண்ணுங்க. இது என்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே கொடுங்க. தட்ஸ் ஆல். இப்போ இந்த ஸ்கிரீன்ல தெரியுற லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே ஃபியூச்சர்ல மல்டி பேகரா போகிறதுக்கான ஹை சான்சஸ் இருக்கு. இப்போ நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிடுங்க. ரைட் டைம்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட் டைம்னா எது ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை பத்தி டீடைல்டா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ so much for watching. Happy investing, safe trade.